Dear students, good morning to all. Determinants 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் இதே நடத்திட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வாட் டு டூ அப்படிதான் ஆகுது. நோ அதர் கோ. ஏன்னா ரொம்ப பெரிய சாப்டர் இது, கன்ஃபியூசிங் சாப்டர் வேறு. ஆர்டிகல்ஸ் மாதிரி தான். ஆர்டிகல்ஸில் ஏஎன்டி பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்துருக்கோம் லெவல் 2ல். இது 5th புக் பார்த்துட்ருக்கோம். அதில் இல்லாத ரோதனைகள்லாம் டிட்டர்மைனஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ரெண்டு ரெண்டாக தனித்தனியாக எடுத்து நடத்த வேண்டியது, 2 4 இந்த மாதிரி எடுத்து நடத்த வேண்டியிருக்கு. ரைட், கிளாஸில் போகலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புக் நம்பர் 5 பேஜ் நம்பர் 100 பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம்? ஆர், ஹோல், எ ஹோல், த ஹோல். இந்த ஆர் பக்கத்தில் தி போட்டு சமயத்தில் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார் ஒன்று போட்டிருக்கு, கவனிச்சிங்களா? இந்த ஸ்டாருக்கு கீழே இந்த வேர்டெலாம் எழுதிருக்கு. நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் என்ன எழுதியிருக்கோம்? தி, திஸ், தட், தீஸ், தோஸ், மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தட். இதெல்லாம் இல்லையா? இட்ஸ்க்கு அப்பாசிட்டி கிடையாது, கவனிங்க. அதனுடைய, அவளுடைய, அவனுடைய, உன்னுடைய, உங்களுடைய, எங்களுடைய, என்னுடைய, த, அவர்களுடைய, இந்த மாதிரி வேர்டெல்லாம் இங்கேயே ஸ்டார் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹோல் வந்ததுன்னா ஹோலுக்கு முன்னாடி இந்த வேர்டெல்லாம் வரும். ஆல் வந்ததுன்னா ஹோல் அண்ட் டிட்டர்மினர் தான், ஆல் அண்ட் டிட்டர்மினர் தான் லிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். ஆலுக்கு பக்கத்தில் இந்த வேர்டெல்லாம் வரும், ஹோலுக்கு முன்னாடி இந்த வேர்டெல்லாம் வரும். புரியுதா? கேர்ஃபுல்லாக கவனிங்க. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் முடிஞ்ச அவுட் ஆஸ் யூஷுவல். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே கொடுத்துருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே சொல்லியிருக்கேன். கிளாஸ் முடிஞ்ச ஸ்கூல்லே வந்து அவுட் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஆஃபீஸ் 4 PM to 9 PM படித்து காட்டுங்க. சென்டர்ஸ் எல்லாம் ஆன்சர் எழுதிட்டு பேஜ் நம்ம சொல்லி சார் படித்து காட்டுங்க. புரியுதா? சரி, கிளாஸ் உள்ள போகலாமா? சாப்டர் உள்ள போகலாம். கிளாஸ் உள்ள போகலாம். சாப்டர் உள்ள போகலாம். சூன் டேட் ட்ரெயின்ஸ், இங்கே இருக்கு பாருங்க சென்டர். இடம் இல்லாட்டாலும் இப்படி எழுதிட்டு சூன் டேட் ட்ரெயின்ஸ் ரன்னிங் பிட்வீன் செங்கல்பட்டு அண்ட் தாம்பரம் வில் ஸ்டாப் அட் டேட் த ஸ்டேஷன்ஸ். சூன் ஆல் ட்ரெயின்ஸ் அல்லது ஹோல் ட்ரெயின்ஸ், ரெண்டு வேணால் போட்டுக்கலாம். ஹோல் எங்கே இருக்கு பாருங்க, கவுண்டபிள் ப்ளூரல் வரும், அன்கவுண்டபிள் வரும், ஆல் கவுண்டபிள் ப்ளூரல் வரும். புரியுதா? சூன் ஆல் ட்ரெயின்ஸ். இந்த தி ஏன் போடுறோம் அப்படின்னா, அந்த ஆர்டிக்கல் நம்ம தி போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த நவுனை பற்றி பக்கத்தில் வர சொல்கிற ஃப்ரேஸோ கிளாஸோ எதாவது இருந்ததுன்னா, ஃப்ரேஸோ கிளாஸோ எதாவது இருந்ததுன்னா தி போடணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ட்ரெயின்ஸை பற்றி சொல்ல போகிறோம். எந்தெந்த ட்ரெயின்லாம்? எல்லா ஸ்டேஷன்லேயும் அடுத்து இன்னப்பட்டு வரப்போகிற வண்டி எல்லாமே. சூன் டேட் ட்ரெயின்ஸ் ரன்னிங் பிட்வீன் செங்கல்பட்டு அண்ட் தாம்பரம் வில் ஸ்டாப் அட் டேட் த ஸ்டேஷன்ஸ். செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கும் இடையே ஓடுற எல்லா வண்டிகளுமே, அனைத்து வண்டிகளும் எல்லா ஸ்டேஷனும் நிற்கும். சூன் த ஹோல் ட்ரெயின்ஸ் சொன்னதை பற்றியும் இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிற வாக்கியம் ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் தி போட்டுக்கணும். சூன் த ஹோல் ட்ரெயின்ஸ், ஹோல் கவுண்டபிள் ப்ளூரல் வரும் பக்கத்தில், டோன்ட் வரி. சூன் த ஹோல் ட்ரெயின்ஸ், இடம் இல்லாதனால வெறும் டேஷ் கொடுத்துட்ருக்கேன், ஆன்சர் மட்டும் எழுதுறேன், கவனிங்க. ரன்னிங் பிட்வீன் செங்கல்பட்டு அண்ட் தாம்பரம் வில் ஸ்டாப் அட் டேஷ் பக்கத்தில் தி இருக்கு பாருங்க, அட் தி ஸ்டார் போட்டது. ஸ்டார் எங்கே வரும்? ஆளுக்கு பக்கத்தில். ஆள் பக்கத்தில் தி இருக்கா, டேஷ் பக்கத்தில் தி இருக்கா, த ஸ்டேஷன்ஸ் இருக்கா. அப்போ முன்னாடி ஆல் த ஸ்டேஷன்ஸ். சூன் the whole trains running between Changalpattu and Tambaram will stop at all the stations. Second sentence, as that the pilgrims were hungry, they ate that jackfruit. That பக்கத்துல the இருக்கு. அப்போ as all the pilgrims were hungry, they ate that jackfruit. jackfruitன்றது பலாப்பழம். கவுண்டபிள் சிங்குலர் நவுன். பில்கிரிம்ஸ்னா யாத்திரிகர்கள், கோவிலாம் சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு வச்சே பலாப்பழம் வாங்கி வந்தாங்க, வீட்டுக்கு வச்சே எடுத்துன்னு போகலான்ட்டு. வழியில் ஹோட்டல் எதுவும் இல்லை, வந்தவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப பசின்றதுனால மொத்தம் எடுத்துகிட்டு வந்த அந்த பலாப்பழம் முழுக்க, ஒரு முழு பலாப்பழத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. அப்போ ஹோல் ஜாக் ஃப்ரூட், ஒரு முழு பலாப்பழத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டாங்க. As all the pilgrims were hungry, they ate a whole jackfruit. எழுதும்போது கவனிங்க, a whole jackfruit. கல்வி எழுதுமா?
ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏ ஹோல், வேறு எந்த கலரும் இவ்வளோ படிச்சுன்னு இல்லை, ரெட்டும் படிச்சுன்னு இல்லை, ப்ளூவும் படிச்சுன்னு இல்லை, க்ரீனும் படிச்சுன்னு இல்லை. இல்லை ஆன்சர் தனியாக வேறு கலரில் எழுதலாம். அப்படியே ஒரு 2-3 கலர் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் ரெட்டும் தெரியல சார், க்ரீனும் தெரியல, ப்ளூவும் தெரியலன்ட்டு. வாட் டு டூ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ். திஸ் that building gets electricity from the solar power panels. This இங்க இருக்கா, ஒரு ஸ்டார் போட்டதாச்சா, திஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு. திஸ் பக்கத்தில் என்ன இருக்கு? ஹோல். திஸ் ஹோல் பில்டிங், ஹோல் கவுண்டபிள் சிங்குலர் போகிறோம், கவுண்டபிள் சிங்குலர் போகிறோம். திஸ் ஹோல் பில்டிங் கெட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் த சோலார் பவர் பேனல்ஸ். In this building, fourth sentence, in this building, since that the water in the water tank is contaminated. Building la water tank irukku, நம்ம ஊர்லேயே ஆச்சு. ஒரு 15-20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் என்ன ஆச்சு, வாட்டர் டேங்க் உள்ள குளம் வந்து செத்து போயிட்டு. ஞாபகம் இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம், அத்திவரத்து கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் தெரியும். 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ட்ரிங்கிங் வாட்டருக்கு. அப்போது வாட்டர் டேங்க் உள்ள குளம் வந்து செத்து போயிட்டதுனால தண்ணி வந்து கண்டாமினேட்டட்னா கெட்டு போயிடுது. சின்ஸ் இன் திஸ் பில்டிங், சின்ஸ் டேட் பக்கத்தில் தி வாட்டர் வந்து பாருங்க. அப்போது ஆல் த வாட்டர், ஃபோர்த் சென்டென்ஸ் தானே, சின்ஸ் ஆல் த வாட்டர், தி அங்கேயே இருக்குது, அப்புறம் ஆல் போட்டுருக்கோம். ஆல் த வாட்டர் இன் த வாட்டர் டேங்க் இஸ் கண்டாமினேட்டட் டேட் லாரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். A whole lorry of drinking water. A whole lorry of drinking water has been arranged to fill. Dash போட வெளியா, சரி fill இங்க எழுதுறேன். The whole tank, fill the whole tank. இருக்கு that one பாருங்க. A whole lorry of drinking water has been arranged to fill the whole tank. இந்த டேங்க் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, அதனால the whole முதல் தடவை சொல்லும்போது a whole ஆர்டிகலுக்கு இருக்க அதே ரூல். அடுத்தது ஃபிஃப்த் சென்டென்ஸ். that class is silent because that staff are here. சில சமயம் பார்த்தீங்கன்னா மொத்த கிளாஸும் ரொம்ப காமாக இருக்கும். எந்த கிளாஸ் எல்லாம் அடங்காதோ அதெல்லாமே ரொம்ப அடங்கி அமைதியாக இருக்கும். என்ன காரணம்? The whole class is silent because all the staff are here. The whole class is silent because all the staff are here. All the staff are here. Answer எழுதும்போது கவனிங்க. Sixth sentence. The painter took that week to paint that the doors and windows of that building. The painter took. வீடு முழுக்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்டருக்கு என்னாச்சு, ஒரு முழு வாரம் ஆச்சு. A whole week. A whole week. Countable singular, so A வரும். A whole week to paint. doors முன்னாடி தி இருக்கு பாருங்க. அப்போ all the doors, all the doors and windows of the whole building. Of the whole building. முழு கட்டடத்துக்கு கதவு ஜன்னலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்டர் வந்து ஒரு வாரம் முழுக்க எடுத்துட்டாரு, ஒரு முழு வாரத்தையும் எடுத்துட்டாரு. செவன்த் சென்டென்ஸ். Dead streets of this coastal village are to be repaired as the dead streets had been washed away during tsunami. ஃபர்ஸ்ட் டேஷ்ல செவன்த்தில் ஃபர்ஸ்ட் டேஷ்ல த ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, தீக்கு முன்னாடி ஆல் த ஸ்ட்ரீட்ஸ், all the streets of this coastal village
ஆர் டு பி ரிப்பேர். கோஸ்டல் வில்லேஜ்னா கடற்கரை கிராமங்கள். கடற்கரை கிராமத்தை பற்றி சொல்கிறோம். இந்த கடற்கரை கிராமத்தில் சுனாமி வந்து அடிச்சுன்னு போயிட்டதுனால all the streets of this coastal village are to be repaired as the dash முன்னாடி தி இருக்கு, அப்போ whole, as the whole. வேற என்ன பாருங்க, streets countable plural, whole வந்தா countable plural வரும். 8th sentence, the child had eaten that the cake being kept for that family. தி வந்துருக்கு, அப்போ முன்னாடி ஆல். The child had eaten all the cake uncountable, all the cake being kept for that family, the whole family. முழு குடும்பத்துக்காகவும் வச்சிருந்த பர்த்டே கேக் வாங்கி வச்சாங்க வீட்டில். எல்லாம் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போனா விட்டு வெளியில் போயிட்டு கெஸ்ட் எல்லாம் அமைச்சிட்டு வரத்துக்குள்ள அந்த குழந்தை மொத்த கேக்கையும் அதுவே சாப்பிட்டது. The child had eaten all the cake being kept for the whole family. I had seen on my phone, 9th sentence, I had seen on my phone that movie. ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறோம், என்னடா படம் பார்த்துட்டேன், இந்த படம் முழுக்க நான் ஃபோன்லேயே பார்த்துட்டேன்டா. I had seen the whole movie, முழு படத்தையும் பார்த்துட்டேன். I have seen the whole movie. And that the songs are nice. That the songs, the எங்க இருக்கு, அப்போ all. And all the songs are nice. And 9th sentence பார்த்துட்டு இருக்கோம். And that scenes are catchy. சீன்ஸ்க்கு முன்னாடி எதுவும் இல்லை, அப்போது ஹோல் சீன்ஸ் போடலாம் அல்லது ஆல் சீன்ஸ் போடலாம், நம்ம இஷ்டம். அண்ட் படத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த படத்தில் இருக்க சீனை பற்றி சொல்கிறோம், அப்போ தீ வரா மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் த ஹோல் சீன்ஸ், ஆல் த சாங்ஸ் அண்ட் த ஹோல் சீன்ஸ், சாங்ஸ் கவுண்டபிள் ப்ளூரல் முன்னாடி ஆல், சீன்ஸ் கவுண்டபிள் ப்ளூரல் முன்னாடி த ஹோல். அண்ட் த ஹோல் சீன்ஸ் ஆர் கேட்சி. அடுத்தது இது வரைக்கும் படத்தை பற்றி சொன்னது. அடுத்து ஜென்ரலாக சொல்கிறாங்க, இட் டேக்ஸ் 500 MB டு டவுன்லோட் எ ஹோல் மூவி. பொதுவாக ஒரு முழு படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இட் டேக்ஸ் 500 MB டு டவுன்லோட் எ ஹோல் மூவி. 10th sentence, இன் பீக் ஹவர்ஸ், ஜென்ரலாகவே முழு சென்டென்ஸும் இல்லை சின்ன பேராகிராஃப் மாதிரி 2 lines 3 lines இருந்ததுனாலும் படித்து பார்த்து ஆஸ் ஏ ஹோல் அர்த்தம் புரிஞ்சுட்டு ஆன்சர் எழுதணும். புரியுதா? இன் பீக் ஹவர்ஸ் டேட் த டிராஃபிக் இன் த டவுன் இஸ் கண்ட்ரோல்டு ஆட்டோமேட்டிக்கலி. அந்த ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஆட்டோவை ஈஸ்க்கு கண்ட்ரோல் நடுவில் போட்டு ஈஸ் ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல்டுன்னு ட்ரை பண்ணிருக்கணும். தப்பாக பண்ணிட்டேன், இது யோசனையில் கொடுத்துருக்க ஒர்க்கு பி ஒர்க் வந்தால் பொசிஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம், டோன்ட் வரி. அப்போது ஆட்டோமேட்டிக்லி பி ஒர்க் வந்தால் பக்கத்தில் வந்துடும், பி ஒர்க் பக்கத்துலேயே ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். in peak hours the traffic is so all the traffic in peak hours all the traffic in the டவுனுக்கு முன்னாடி இந்த டேஷ்க்கு முன்னாடி தி இருக்கு, in the whole town. In peak hours all the traffic in the whole town is controlled automatically, or is automatically controlled by dash signal posts. All signal posts, by all signal posts. அந்த சிக்னல் போஸ்ட்டை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியம் ஒன்று இருக்கு பாருங்க. சிக்னல் போஸ்ட் பீயிங் கெப்ட் அட் எவ்ரி ரவுண்டானா, அப்போது இந்த டிட்டர்மைனுக்கு முன்னாடி தி வரணும். பை த ஹோல் சிக்னல் போஸ்ட், புரியுதா? பை த ஹோல் சிக்னல் போஸ்ட் பீயிங் கெப்ட் அட் எவ்ரி ரவுண்டானா
and besides this that the policemen on duty help to regulate that the traffic. இப்போ கவனிங்க, and besides this that the policemen on duty. ஸோ குறிப்பிட்டு சொல்கிறோம், all the பாருங்க அங்கே all the policemen on duty, பணியில் இருக்கும் அனைத்து காவலர்களும் இந்த சிக்னல் போஸ்டுகளை தவிர, சிக்னல் லேம்புகளை தவிர பணியில் உள்ள அனைத்து காவலர்களும் ஹெல்ப் டு ரெகுலேட் தி வந்து டேஷ் வந்துருக்கு. அப்போ ஹோலுக்கு முன்னாடி தி வரும், தெரியுதா? ஆல் வந்தால் பக்கத்தில் இங்கே இருக்க வேர்டெலாம் வரும், ஹோல் வந்தால் முன்னாடி வரும். த ஹோல் டிராஃபிக். அவங்களே தி கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஹோல் போடணும். த ஹோல் டிராஃபிக். புரியுதா? சரி, குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.